அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்டு உயிரிழந்தது அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வடக்கே எங்கோ தூரத்தில் நடந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் நடைபெறுகிறது என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்டு உயிரிழந்தது குறித்து அதிர்ச்சியடைந்ததாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டத்தோட சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல கும்மிடிப்பூண்டி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய பதிவு வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டி சம்பவம் அரசியல் கட்சி தலைவரிடம் கவனத்தீர்ப்பது மட்டுமில்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தான ஆளுங்கட்சியுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன அறிக்கைகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிவிக்கையில கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த புதரில் வீசப்பட்டதில் அக்குழந்தை உயிரிழந்தது அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தினுடைய உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். வடக்கே எங்கோ தூரத்தில் நடந்ததாக நாம் செய்திகள் படித்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய டாப் மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டில் தினசரி நடப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்கதையாக ஆவதை கண்டிப்பதாகவும் தனது கண்டனத்தையும் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக செய்திருக்கிறார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்புல தொடர்ந்து கோட்டை விடுவதாகவும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தது, ஆலந்தூரில் அவரது கட்சி பிரமுகர் கணவனை இழந்த பெண்ணிடம் அத்துமீறியது, சிங்கப்பெண் படையை உருவாக்கிய சில தினங்களிலேயே சிவகங்கையில் பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை என்று அடுக்கடுக்காக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு வித்துக் கொண்டிருப்பதாக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்கு மேலாகியும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுப்பது போல தெரியவில்லை எனவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் சீரழியும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற உடனே காவல்துறை அதிகாரிகள் அளவில் உயர்நிலை கூட்டத்தை நடத்தி மண்டல மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றங்களை தடுப்பதற்கான கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் விஜய் பிறப்பிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இனியும் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் திமுகவுடைய தலைவர் அவருடைய அனுமதியை பெற்று மக்களை திரட்டி வீதியில் இறங்கி தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.